லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியானது நகராட்சி எல்லைக்குட்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளதால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது என்று இன்று காலை முதலே கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றக் கோரி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் பெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஆர்டிஓ சாந்தி அவர்கள் நேரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் சுங்கச்சாவடி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அனைத்து பேச்சுவார்த்தையும் தோல்விகளை அடைந்த நிலையில் மீண்டும் 3 மணிக்கு மேல நலாய் மத்திய அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடியில் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக எந்தவித வாகனமுமே செல்லாமல் போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்துக்கு ஆதரவு வலுப்பெறும் நிலையில் திருமங்கலம் நகர் மக்கள் வாகன ஓட்டிகள் அனைவருமே தங்கள் ஆதரவை தெரிவித்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் கலந்துள்ளனர். பொதுமக்களுக்காக போராட்ட குழுவினர் தங்களுக்கு வேண்டிய உணவையும் சமைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் நகர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை டிஎஸ்பி அருண் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எந்த பேச்சுவார்த்தையிலுமே கப்பல் சுங்கச்சாவடியை அகற்றுவது குறித்து குறிப்பிடவில்லை. இதனைத் தொடர்ந்து போராட்டமானது தீவிரமடைந்த நிலையில் பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.